பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஒப்பந்தம் LTTE அமைப்புடன் தொடர்புபட்ட நிதி நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டுள்ளமையை அரசாங்கம் இன்று முதற் தடவையாக ஏற்றுக்கொண்டது. இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் விமல் வீரவங்ச இதனை தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிசுடன் தொடர்பு கொண்டு இதுகுறித்து தகவல்களை கேட்டறிந்து அதனை உறுதிப்படுத்திக் கொண்டதாக அமைச்சர் கூறினார். நாம் இது குறித்து ஆராய்ந்தோம். வெளிவிவகார அமைச்சரிடம் இந்த விடயம் தொடர்பில் கேட்டோம். அவர் அதனை தெளிவாக கூறினார். குறிப்பிடப்படும் அந்த வாசஸ்தலத்திற்கான ஒப்பந்தம் தற்போது வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக உள்ளவர் ஜெனீவா அலுவலகத்தில் பதவி வகிக்க முன்னரே இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது எனக்கு வெளிவிவகார அமைச்சர் கூறிய விடயங்கள். இவ்வாறான ஒரு சம்பவம் கேள்வியுற்றதுடன் நாம் இது குறித்து ஆராய்கின்றோம். இதன் மாற்றங்கள் தொடர்பில் தேடி பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் ஷெனுகாவின் அலுவலகம் தொடர்பிலான ஒப்பந்தம் தொடர்பில் கதைப்பவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் LTTE மீதான தடையை நீக்கும் போது ஏன் மௌனமாக இருக்கின்றனர்? யார் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்கியது? எந்த அடிப்படையில்? புனரமைப்பு பணிகள் இடம்பெறும் போது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்தவர்கள் யார்? கட்டண பட்டியலுக்கு அனுமதி வழங்கியது யார்? உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்தன இந்த குற்றச்சாட்டை நிராகரித்தாலும் தான் பொறுப்புடன் விடயங்களை முன்வைப்பதாக தமாரா குணநாயகம் நேற்று நியூஸ் லைனுக்கு தெரிவித்திருந்தார். அந்த ஆவணங்களை நான் பார்த்துள்ளேன். அதன் போதே எனக்கு விடயங்கள் தெளிவானது. வாசஸ்தலத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதேபோன்று அதற்கான மதிப்பீடும் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. எனக்கு முன்னர் ஷெனுகா செனவிரத்னவே அங்கு உயர்ஸ்தானிகராக இருந்திருந்தார். நான் இது தொடர்பில் வினவிய போது 2 விடயங்கள் வெளியாகின. இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்த நிறுவனம் ஒரு நிதி நிறுவனமாகும். கட்டிட நிர்மாண நிறுவனமாக அது இருக்கவில்லை. அதேபோன்று அது ஒரு ஜெனீவாவின் நிறுவனமும் அல்ல. அந்த நிறுவனத்தின் தலைமை உறுப்பினர்கள் LTTE-யினர் என எனக்கு அறிய கிடைத்தது. எனவே இது தொடர்பில் வினவிய போது எனக்கு 2 பிரச்சனைகள் ஏற்பட்டன. முதலாவது பாதுகாப்பு பிரச்சனையாகும். சிலவேளை தகுதியான ராஜதந்திரிகள் நியமிக்கப்படுவதில்லை. அவ்வாறு நியமிக்கப்பட்டால் அவர்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது குறித்து உங்களது கருத்து? நான் ஆடிட்டான் மிஷன்ல பிரச்சனைகளை பற்றி நான் கதை காட்டி ஆடிட் ஒன்று காட்டி அப்பாவே என்ன விட்டுருவாங்க. இப்ப நான் சொன்னா நான் ஹாலிடேக்கு போயிருக்கிறேன், நான் எந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன், காசு பாக்கெட்ல போட்டுக்கொண்டு நான் வேற பிரைவேட் பார்ட்டிகளுக்கு போய் காக்டெயில் பார்ட்டிக்கு போயிருந்தா நடக்காத ஒன்று. ஆனா இது நாங்கள் இந்த கையை போடுறாங்க வெளியில காட்டுறோம் தான் என்ன நடக்குது. உண்மையான சின்ன ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இப்ப இந்த நாட்டை எடுத்துட்டாங்க. நான் இருந்த பிரச்சனை நோனிஸ் மாதிரி தான். சஜின் பாசும் ஷெனுகா செனவிரத்னவும் எனக்கும் என்னோட பிரச்சனை நடந்தது. அவையில விட்டாங்க. ஆனா அதுதான் பார்த்தா நான் சொன்னேன், இது புதுசு இல்லை. இதேவேளை ஜெனீவாவின் முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி தயான் ஜெயதிலக இன்று நியூஸ் லைன் சபையில் இது குறித்து கருத்து வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அமைச்சரான விமல் வீரவங்ச இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். ஷெனுகா செனவிரத்ன அங்கு நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக செயற்படுவதற்கு முன்னரே ஜெனீவாவிற்கான உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைக்கும் பணிகள் LTTE நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். நாம் அறிந்த விதத்தில் ஷெனுகாவிற்கு முன்னர் நீங்கள் அந்த நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக செயற்பட்டீர்கள். 2007ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை நான் அங்கு பணியாற்றினேன். அந்த காலப்பகுதியில் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நான் முயற்சிக்கவில்லை. அந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்படவும் இல்லை. நாம் பெரும் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டிருந்தோம். இலங்கைக்கு எதிரான சர்வதேச விசாரணைகளை தடுப்பதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். 2009ஆம் ஆண்டில் தோற்கடித்தோம். 11,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்திலேயே அனைவரும் அங்கு பணிபுரிந்தனர். அதன் பிரதிபலனாகவே என்னை 2009ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நீக்கினர். நீங்கள் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீக்கப்பட்டுள்ளீர்கள். මාව අස් කරලා අගෝස්තු මාසේ පළවෙනි සතියේ 2009 මම ආපහු ලංකාවට ආවා. එංගලන්තේ මා කොමසාරිස්වරිය හැටියට ෂෙනුකා සෙනවිරත්න මහත්මිය ஜூலை 16ஆம் தேதி எனக்கு தொலைநகல் ஒன்று கிடைத்தது. அதன் மூலம் என்னை நீக்கினர்.
ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நான் மீண்டும் இலங்கைக்கு வந்தேன். எனினும் உயர்ஸ்தானிகராக ஷெனுகா செனவிரத்ன செயற்படுகையில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனர் நிர்மாணம் செய்யும் முயற்சியின் போது அதிகளவிலான கட்டண பட்டியல்கள் கிடைத்ததாக ஏசியன் ட்ரிபியூன் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னை ஜூலை மாதம் நீக்கினர். அதன் பின்னர் ஷெனுகா செனவிரத்ன அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இடம்பெறவுள்ள விடயங்களை சிலர் 2008ஆம் ஆண்டே அறிந்துள்ளனர். தவறான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு செயற்பட்டவர்களுக்கு விமல் வீரவங்ச உள்ளிட்டவர்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். எனக்கு பிறகு ஷெனுகா செனவிரத்னவிற்கு அங்கு செயற்பட முடியாது என்பது ஜனாதிபதிக்கு புரிந்தது. 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமரா அங்கு சென்றார். செப்டம்பர் மாதம் அமெரிக்கா பிரேரணை கொண்டு வர முயற்சித்தது. அதனை தமரா நிறுத்தினார். அதற்கு கிடைத்த பரிசு என்ன? தமராவையும் நீக்கினர். සල්ලු කරපු පිරිස සහ එතනදී හිටපු පිරිස විමල් වීරවංශ මහත්තයා ඇතුළු කයිරෝනුවර. ඒගොල්ලෝ වගේ යන්න ඕනේ ඊට පස්සේ සිද්ධ වෙලා තියෙන මේ වින්නහිය. තමාර ගුණනායකම ජනාධිපතිතුමා තමයි එව්වේ ජනීවාවට. හේතුව මගෙන් පස්සේ ෂෙනුක සෙනවිරත්න මහත්මියට මේ වැඩේ කරන්න බෑ කියලා ජනාධිපතිතුමාට තේරුණා. තමාර 2011 අගෝස්තු මාසේ ගියේ. සැප්තැම්බර් මාසේ ඇමරිකාව බැලුවා යෝජනාවක් ගේන්න. තමාරගේ නැවැත්තුවා. ඒකට මොකද්ද ලැබිච්ච උපකාරය? ස්තුතිය තමාරව ආස් කරා. විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ අධීක්ෂණ මන්ත්‍රී සජින්දවාස් කුරුවන්තන මහත්මයා පෙරේදා මාධ්‍යහමක් පවත්වා තියෙන බලපිටියදී කිව්වා. ඔහු කියන මේ යුරෝපා සංගමය LTT තහනම ඉවත් කිරීමත් සමගම තමයි මේ තමාරා කුමරනාගම මහත්මිය මේ චෝදනාව මතු කරන්නේ කියලා. දැන් මේගොල්ලෝ මේ තමාරා කියපු දේ සහ මේ සිද්ධිය යුරෝපා தமரா கூறிய விடயங்களையும் ஐரோப்பிய நீதிமன்றம் புலிகள் மீதான தடையை நீக்கியதையும் ஒன்றிணைத்து கூற முயற்சிக்கின்றனர். இது ஒரு LTTE-யினரின் சதித்திட்டம் என்று கூறுகின்றனர். LTTE-யினர் சதித்திட்டம் தீட்டினாலும் பட்டம் பெறாத ஒருவரை எவ்வாறு கண்காணிப்பு உறுப்பினராக நியமிப்பார்? சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான பிரச்சனைகளை தான் பார்ப்பதில்லை என சஜின் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பில் அவர் எவ்வாறு ஆலோசனைகளை வழங்குகிறார்? அவருக்கு இருக்கும் அறிவு என்ன? கல்வி அறிவு தான் என்ன? சர்வதேச விவகாரங்கள் தொடர்பில் அவருக்கு இருக்கும் அனுபவம் தான் என்ன? சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஷெனுகா செனவிரத்ன பதவியேற்ற திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் திகதி ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக ஷெனுகா செனவிரத்ன பதவியேற்றுள்ளார். வசந்த சமரசிங்க குறிப்பிடுவதைப் போன்று குறித்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக LTT அமைப்புடன் தொடர்புடைய நிதி நிறுவனத்திற்கு 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் திகதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஷெனுகா செனவிரத்ன பதவியேற்று 2 நாட்களுக்கு பின்னரே இது இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்திற்குள் சூழ்ச்சியாளர்கள் உள்ளனர், பங்குதாரர்களும் உள்ளனர். சூழ்ச்சியாளர்களும் சதித்திட்டத்தின் பங்காளர்களும் ஒன்றிணைந்து விழுந்த குழியிலிருந்து விடுபட இலகுவில் முடியாது. இது ஷெனுகா செனவிரத்னவின் ஆட்சியில் இடம்பெற்றது அல்லவென கூறுகின்றார்கள். ஒப்பந்தம் வழங்கப்பட்ட காலம் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. PT தங்கராஜாவிற்கு 2009ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் திகதி இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 22ஆம் திகதி முதலாவது கட்டணமும் செலுத்தப்பட்டுள்ளது. இது அவரது ஆட்சி காலமாகும். வேறு காரணங்களை கூற முடியாது. முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிடாது. இது தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளரிடம் வினவ வேண்டும். பொறுப்புடன் செயற்பட்டு பொறுப்பை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். තමන්ගේ අර අඩුම ගානේ වගකීම් විරහිත වැඩ කරන්නේ නැතුව වගකීම ඉටු කරන්න සූදානම්.